ஹாய்ங்க, இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிள் நான்வெஜ் ரெசிபி ஆட்டு ஈரல் வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/2 கிலோ மட்டன் லிவர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கறி லீஃப் பவுடர் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ் எல்லாம் பொரியவும் கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு அது வதங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம நல்லா அதை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நல்லா அந்த ஆனியன் இஞ்சி பூண்டு விழுதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடணுங்க. இப்போது க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க ஈரலை சேர்த்துக்கலாங்க. ஈரலை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஈரலோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஈரல் குக்காக கொஞ்சம் டைம் ஆகுங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஆட்டு ஈரல் கூட நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஃபைனலாக ஆட்டு ஈரல் வச்சு கிரேவி பண்ணியாச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Sooru-Ready-ah யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.